உலகமே அஞ்சிய அந்த மூன்றாம் உலகப் போர் ஆரம்பித்து விட்டதா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமனி கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி வெளியாகி அடுத்த நிமிடமே ஈரானின் வரலாற்றில் கண்டிடாத மிகப்பெரிய ஒரு பதிலடி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் நெருப்பு குழம்புகளாக மாறியுள்ளது. இன்று அதிகாலை இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கமேனி, அதாவது அயதுல்லா அலி கமேனி அவர்கள் வீர மரணம் அடைந்துள்ளார். இந்த செய்தி காட்டு தீயாய் பரவியதை தொடர்ந்து ஈரானின் புரட்சிகர இராணுவம் தனது ஏவுகணை அறைகளை திறந்துவிட்டது. தலைவரின் மரணத்துக்கு பழி வாங்குவோம் என்ற முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் இப்பொழுது ஏவியுள்ளது. ஈரான் தனது கோபத்தை அமெரிக்காவின் மீது நேரடியாக திரும்பியுள்ளது. மத்திய கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈராக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க தளமான அல் அசாத் மீது ஈரான் 50க்கும் மேற்பட்ட ரக அதிவேக ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இதில் அமெரிக்காவின் பல போர் விமானங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் தீயாய் பற்றி எறிவதாக தகவல் தெரிவிக்கிறது. வடக்கு ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் இராணுவ குடியிருப்புகள் அருகே ஈரானின் ட்ரோன் படைகள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் அமெரிக்காவின் ரேடார் கட்டமைப்பு முற்றிலும் செயலிழந்துள்ளது. சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் ஆதரவு படைகள் நடத்திய ஏவுகணை வீச்சில் பல அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாக பென்டகன் ஒப்புக்கொண்டுள்ளது. தென்கடலில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் விமானத்தை நோக்கி ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஏவிய ஏவுகணைகளை அமெரிக்க பாதுகாப்பு படைகள் நடுவானில் தடுத்து நிறுத்தினாலும் அந்த பகுதி இப்போது போர்க்களமாக மாறியுள்ளது. அலி காமெனியின் மரணத்துக்கு பின்பு ஈரானில் அதிகார வெற்றிடம் ஏற்படவில்லை. அவரது மகனான முஜ்தபா கமேனி ஈரானின் தற்காலிக உச்ச தலைவராக பதவியேற்றுள்ளார். எங்கள் நிலத்தில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு இரத்தங்களுக்கும் அமெரிக்கா பதில் சொல்லியே ஆக வேண்டும் என அவர் விடுத்துள்ள அறிக்கை ஈரான் இன்னும் பின்வாங்க போவதில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. இராணுவத்தின் முழு அதிகாரமும் இப்போது முஸ்தபாவின் கைகளுக்கு சென்றுள்ளது. இந்த தாக்குதல்களால் உலக நாடுகளிடையே பெரும் பதற்றம் நிலவுகிறது. இந்த மோதல் ஒரு பெரும் உலக போராக மாறுமா? ஈரானின் புதிய தலைமைத்துவம் அமெரிக்காவை வீழ்த்துமா அல்லது இஸ்ரேலின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? மத்திய கிழக்கின் நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்ற முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.